Hi friends, in this video நம்ம 11th physics ல இருக்கக்கூடிய thermal properties of matter இந்த லெசனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So let's move on to the video. So thermal properties of matter. So இந்த வேர்டு தெர்மல் அப்படிங்கிற வேர்டு கேட்டோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய வேர்டு என்ன? ஹீட் அப்படிங்கிறது. ஸோ இந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படில தெர்மல் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய வேர்ட் ஹீட். ஸோ இந்த லெசன்ல இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் எப்படி நடக்குது அல்லது வந்துட்டு எப்படி ரைஸ் ஆகுது, ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஹீட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அண்ட் டெம்பரேச்சர் இந்த டேர்மை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் பிரின்சிபல் ஆஃப் calorimetry. Calorimetry. ஸோ இந்த கலோரிமெட்ரி அப்படிங்கிறதுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட இது ஒரு அயன் ராட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு அயன் ராட் சிம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு ஹீட் சப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு ஹாட்டாக இருக்கும், இந்த சைடு கோல்டாக இருக்கும். ஸோ ஹீட் எனர்ஜி என்ன பண்ணும்? இந்த ஹாட்ல இருந்து, அதாவது ஹாட்டர், ஏன்னா இங்கே தான் நான் ஹீட் சப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஹாட்டர் ரீஜன்லேருந்து கோல்டர் ரீஜனுக்கு ஹீட் மூவ் ஆகும். ஸோ த பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா heat energy will transfer from hotter region to colder region. Hotter region to colder region until two regions become equal. Two regions become equal. So for example இது ஒரு ராட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஹீட் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஹீட் எனர்ஜி வந்துட்டு இது ஹாட்டர் ரீஜியன், இது கோல்டர் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ ஹீட் எனர்ஜி இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எப்போ வரையும் அப்படின்னா இந்த எண்டும் சேம் டெம்பரேச்சரை அட்டைன் பண்ணுற அளவுக்கு. ஸோ எந்த டைமில், அதாவது அன்டில் இங்கே எவ்வளோ டெம்பரேச்சரும் இங்கே இருக்கிற டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்கும், அது வரையும் இந்த ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. So heat energy will transfer from hotter region to colder region until two regions become equal. So hotter region வந்து colder region க்கு heat energy transfer ஆயிட்டே இருக்கும் until ரெண்டனுடைய டெம்பரேச்சரும் சேமா இருக்கிற வரையும். This is called principle of calorimetry. So calorimeter அப்படிங்கிறது it is a device to measure the rate of heat transfer. So calorimeter அப்படின்னா device used to measure rate of heat transfer. Rate of heat transfer. ஸோ எந்த அளவுக்கு அந்த பாடியில் ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஸோ அந்த ரேட் எவ்வளோ வேகத்தில் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த கலோரிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு
பிரின்சிபல் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த கெலோரிமெட்ரிக்கு ஒரு பிரின்சிபல் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? அதாவது ஹீட் வந்து ஆல்வேஸ் ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்கும் until two regions உடைய temperature becomes equal. So that is heat loss by the hot body that is equal to heat gained by the cold body. So நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்கும் until ரெண்டனுடைய டெம்பரேச்சர் பிகம்ஸ் ஈக்குவல். அதாவது அந்த ஹாட் பாடி எந்த அளவுக்கு ஹீட்டை லாஸ் பண்ணியிருக்கோ அதே அளவுக்கு இந்த கோல்டு பாடி வந்து ஹீட்டை கெயின் பண்ணியிருக்கணும். ஏன்னா நமக்கு என்ன சொன்னோம், ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஹாட்டர் ரீஜியன் கோல்டர் ரீஜியனுக்கு அந்த ஹீட்டை கொடுத்துருக்கு. ஸோ ஹீட் லாஸ் பை த ஹாட் பாடி தட் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் கெயின் பை த கோல்டு பாடி. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஆர் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னென்ன வகையில் இல்லை என்னென்ன மெத்தட்ஸில் நடக்கும்? ஸோ மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். First one is conduction. Second one is convection. Third one is radiation. So இந்த மூணு வழியா தான், இந்த மூணு மோட்ஸ் வழியா தான் இந்த ஹீட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டாங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஸோ இப்போ ஒவ்வொன்றை பற்றி இண்டிவிஜுவலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்ஷன். Okay, so convection அப்படிங்கிறது பார்த்தோம்னா it is a slow process compared to convection. So it is a slow process compared to convection. So convection compare பண்றப்ப conduction அப்படிங்கிறது வந்துட்டு slow process தான். Next, in conduction heat energy is transferred from hotter to colder region without the movement of molecules. So இந்த கண்டக்ஷன் அப்படிங்கிறதுல ஹீட் எனர்ஜி வந்து ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படின்னா மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்லாமல். மாலிகுல்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஹாட்டர் ரீஜியன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது கோல்டர் ரீஜியன் இருக்குன்னா இங்கேருந்து இங்கே இப்படி கண்டக்ட் ஆகுறப்போ அதில் இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் த ஹீட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் hotter to colder region. Next, this energy transfer is due to this heat energy transfer. Heat energy transfer is due to collision of molecules. Collision of molecules. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டோம், இந்த கண்டக்ஷன் அப்படிங்கிறது ஸ்லோ ப்ராசஸ் கம்பேர்ட் டு கன்வெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது
hotter regionல இருந்து colder regionக்கு போகுது without the movement of molecules. So molecules இங்க இருக்கிற molecules இங்கேயே தான் இருக்கு, இங்க இருந்து இங்க மூவ் ஆகல. இது செகண்ட் பாயிண்ட். அப்புறம் எப்படி இந்த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா, this heat energy transfer is due to collision of molecules. அதிக அளவா இங்கேயே இருக்க molecules ஒன்னோட ஒன்று மோதி அதுல இருக்கிறதுனால அந்த collisionனால heat energy transfer ஆகுது. Next one, steady state. So இந்த steady state சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு steady stateனா என்ன அப்படின்னா, சரி இது ஒரு அயன் ராட் நீங்க எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா? அயன் ராட். ஸோ இந்த இடத்துல நான் ஹீட் சப்ளை பண்ணிட்டேன், ஹீட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அயன் ராடை சும்மா என் அசப்ஷனுக்காக இப்படி நான் டிவைட் பண்ணிக்கிறேன், 1 2 3 4. ஸோ இது Q1, இது Q2, இது Q3, இது Q4, இது Q5 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இந்த Q அப்படிங்கிறது எல்லாமே ஹீட், சரிங்களா? இப்போ இந்த ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, நமக்கு கண்டிப்பா தெரியும் இந்த இடத்துல ஹீட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அயன் ராட்ல. ஸோ இந்த இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அடுத்து இங்கேயை விட இங்கே கம்மியாக இருக்கும், இதை விட இது கம்மியாக இருக்கும், இதை விட இது கம்மியாக இருக்கும், இதை விட இது கம்மியாக இருக்கும். ஸோ Q1 is greater than Q2, Q3, Q4 greater than Q5. ஏன்னா இங்கே தான் நம்ம டெம்பரேச்சர். இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சிருச்சு, ஹீட் எனர்ஜி இந்த ஹாட்டர் ரீஜியன்லேருந்து இந்த கோல்டர் ரீஜியனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு என்னோட அசப்ஷனுக்காக ஒரு 1 2 3 4 5 பார்ட்ஸாக இந்த ராடை நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு Q1 greater than Q2 greater than Q3 greater than Q4 greater than Q5 இந்த பாயிண்ட், இது எல்லாமே ஓவராலா நான் ராடுக்கு எடுத்துக்கிட்டப்ப நெக்ஸ்ட் இந்த ராடை நான் 5 பார்ட்ஸா பிரிச்சுட்டேன் அப்படின்னா, இந்த ரீஜியன்ல இருந்து இந்த ரீஜியன் வரையும் இந்த Q1 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த ரீஜியன்ல இருந்து இந்த ரீஜியன் வரையும் இந்த Q2 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த ரீஜியன் Q3, இது Q4, Q5. அதாவது டோட்டலா பார்க்கறப்ப டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்கு, அதையே நான் குறிப்பிட்ட பார்ட்டா பிரிச்சு தனித்தனியா டெம்பரேச்சர் எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது இந்த பார்ட்ல தனியா அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா இது Q1. இந்த Q1ல டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்காது. சிமிலரா இந்த Q2ல டெம்பரேச்சர் சேஞ்ச், அதாவது இந்த ஸ்பேஸ்ல இந்த Q1 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ்ல Q2 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதே மாதிரி தனியா எடுக்கிறப்ப Q3 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், Q4 ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், Q5 remains constant. So டோட்டலா எடுக்கிறப்ப எனக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கு, ஹாட்டர் ரீஜியன்ல இருந்து கோல்டர் ரீஜியனுக்கு டெம்பரேச்சர் மூவ் ஆயிட்டு தான் இருக்கு ஹீட் எனர்ஜிங்கிறது. ஆனா இண்டிவிஜுவலா எடுக்கிறப்ப எனக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல that heat is remains constant. This is called as steady state. அதாவது ஓவராலா எனக்கு ஹீட் எனர்ஜின்னு பார்க்குறப்ப எனக்கு வேரி ஆகுது, அதனால ஹீட் எனர்ஜி ஹாட்டர் ரீஜியன்ல இருந்து கோல்டர் ரீஜியனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா அதே நான் இண்டிவிஜுவலா பிரிச்சு பார்க்குறப்ப தனித்தனி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிட்டேன்னா அந்த தனித்தனி டெம்பரேச்சர்ல எனக்கு, அதாவது அந்த தனித்தனி பார்ட்ல இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெடி ஸ்டேட். Okay, right. Next thing, the amount of heat transferred from
hotter region to cold region. So amount of heat transfer, அதாவது இப்போ என்ன சொல்றோம், hotter region வந்து colder regionக்கு heat transfer ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம கிளியரா சொல்லிட்டோம். ஸோ இந்த எவ்வளோ amount of heat வந்து இந்த hotter regionல இருந்து colder regionக்கு transfer ஆயிருக்கோ, that is directly proportional to the area of cross section. ஸோ கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஜெக்டினுடைய ஏரியா எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து directly proportional இருக்கு. அதே மாதிரி directly proportional to temperature gradient. So the temperature gradient அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா temperature change in particular distance. So இந்த amount of heat transfer, எந்த அளவுக்கு heat energy hotter regionல இருந்து colder regionக்கு transfer ஆயிருக்கோ, that is directly proportional to the area of cross section A, directly proportional to the temperature gradient, and also directly proportional to the time. So amount of heat energy Q, எந்த அளவுக்கு heat energy hotter region இருந்து colder regionக்கு transfer ஆயிருக்கோ, that is directly proportional to area of cross section A, directly proportional to the temperature gradient, and directly proportional to the time period. So எவ்வளோ டைம்ல அந்த heat energy transfer ஆயிருக்கு அப்படிங்கிறது. Next, so இப்போ இந்த ரிலேஷன்லாம் இது பண்ணி எழுதணும் அப்படின்னா Q directly proportional to A, sorry, theta 1 minus theta 2 divided by D into T. So இந்த proportionality remove பண்றதுக்காக K ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். So Q is equal to K A into theta 1 minus theta 2 divided by D into T. So இதுல Q இதுங்கிறதா amount of heat transferred, amount of heat transferred. So எந்த அளவுக்கு இந்த heat energy transfer ஆயிருக்கு, that is Q. இந்த K ங்கிறது coefficient of thermal conductivity, coefficient of thermal conductivity. ஓகேங்களா? ஸோ Q அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஹீட் வந்து ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறது. K அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகே ரைட்? ஸோ இதில் இருந்து எனக்கு K வேணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல Q is equal to KA theta 1 minus theta 2 divided by D into T. ஸோ இதில் இருந்து எனக்கு K வேணும் அப்படின்னா K is equal to, இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாக டினாமினேட்டர் கொண்டு வந்தாலும் K is equal to QD divided by A theta 1 minus A into theta 1 minus theta 2 into T. So this is for Q. So sorry, this is for the K. Question la உங்களுக்கு coefficient of thermal conductivity கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா you can use this formula. So if a unit கேட்டாங்கன்னா joule, distance நால மீட்டர் divided by area க்கு மீட்டர் ஸ்கொயர், இது வந்து டெம்பரேச்சர் தானே, so into Kelvin into second. So ஒரு மீட்டர் கைஸ் பண்ணா joule per meter, sorry, joule per meter per Kelvin per second. So this is the SI unit for K, அதாவது coefficient of thermal conductivity. Okay. Next thing is
heat current. So heat current அப்படினா என்னன்னா amount of heat passing per unit time. Simple. Amount of heat passing per unit time. Amount of heat passing per unit time is called as heat current. So ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு யூனிட் டைம்ல எவ்வளோ amount of heat energy வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இல்லை பாஸ் ஆயிருக்கு, அதாவது ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அல்லது பாஸ் ஆயிருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ஹீட் கரண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா இங்கே நான் ஹீட் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இது ஹீட் எனர்ஜி ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஹாட்டர் ரீஜியனா, ஸோ இது கோல்டர் ரீஜியன். ஸோ ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கப்ப ஒரு ஹீட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறப்ப there will be the formation of heat current in that. ஸோ அதை தான் நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், amount of heat passing per unit time. ஸோ இது சிமிலர் டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே சிமிலர் டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் நான் எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் பி அப்படின்னா இந்த பாயிண்ட் சரி இது ஏ இது பி அப்படின்னா இந்த ஏல ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏ டு பிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குமா? நான் இங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு வோல்டேஜ் சப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏ டு பிக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிருக்கும். சேம் வே இந்த இடத்துல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல நான் ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்கேன். ஸோ ஹீட் எனர்ஜி கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹீட் கரண்ட் ஃபார்ம் ஆகுது டியூ டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். ஸோ இங்கே கரண்ட் நார்மல் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? V is equal to ஓம்ஸ் லா படி V is equal to IR. சரிங்களா? ஸோ கரண்ட் I is equal to V by R. ஸோ இங்கே வோல்டேஜ் V1, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே V2. ஸோ V1 minus V2 divided by R. I is equal to இது in case of electric termsல, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்ல ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தா வாட் இஸ் த கரண்ட்னு கேட்டாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில். சிமிலர்வே இந்த இடத்துல ஹீட் கேட்டாங்கன்னா ஹீட் கரண்ட் H is equal to Q divided by T. So heat current is equal to amount of heat passing through unit time. So H is equal to Q by T, joule per second. Simple. Okay. Next one, இன்னொரு formula for same heat current. இதே மாதிரி ஹீட் கரண்ட்டுக்கு H is equal to θ1 minus θ2 divided by RTH. ஸோ இந்த θ1 minus θ2 அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஹீட் கரண்ட் அப்படின்னால என்ன சொன்னோம் முன்னாடியே? ஹீட் பாசிங் த்ரூ யூனிட் டைம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டெம்பரேச்சர் θ1 இருக்குது அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர் θ2 இனிஷியலாக. ஸோ திஸ் θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை RTH. இந்த RTH அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறதா? RTH is equal to thermal resistance. அது என்ன தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ
எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? சிமிலர்லி இங்கேருந்து இங்கே இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கிறப்பையும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ஹீட் தானே, ஹீட் எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு Qக்கான ஃபார்முலா என்ன? Q is equal to KA θ1 minus θ2 into T divided by T. இதான Qக்கான ஃபார்முலா. ஸோ H is equal to என்ன? Q by T. So Q is equal to KA θ1 minus θ2 into T divided by T. So H is equal to Q by T. So இந்த Q கொண்டு வந்து இந்த H ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So இப்போ H is equal to first Q substitute பண்ணா KA θ1 minus θ2 into T divided by D TR. So T. So T get cancel. H is equal to KA into θ1 minus θ2 into D. So நமக்கு H க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கா? So இதுல இருந்து இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த θ1 ஃபர்ஸ்ட் H க்கு இன்னொரு ஃபார்முலா என்ன? H is equal to θ1 minus θ2 divided by RTH. So இந்த ஃபார்முலால நான் என்ன பண்றேன் அப்படினா ஓகேங்களா, இந்த θ1 minus θ2 மட்டும் மேல வச்சிட்டு இந்த k வை கீழ கொண்டு வந்துறேன். So that is θ1 minus θ2 divided by D divided by KA. So இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது கீழ வரப்ப டிவைடர்ல போயிடும். So இது ரெண்டுல இருந்து H is equal to θ1 minus θ2 divided by D divided by KA. இங்கேயும் H is equal to θ1 minus θ2 divided by RTH. So இத 1 நான் எடுத்துக்கிறேன், இத 2 ன்னு எடுத்துக்கிறேன். So இதுல ரெண்டுல இருந்து மேல θ1 minus θ2 இருக்கு, இங்கேயும் θ1 minus θ2 இருக்கா. This RTH is equal to D divided by KA. So thermal resistance ன்னு கேட்டாங்கன்னா RTH is equal to D divided by K into A. So D ங்கிறது distance of the கொடுத்திருக்கக்கூடிய object or அந்த rod whatever may be. K ங்கிறது coefficient of thermal conductivity. A ங்கிறது area of cross section. So D ங்கிறது distance, K ங்கிறது coefficient of thermal conductivity, A ங்கிறது area of cross section. Cross section. So these are the formulas. Next thing, convection. So இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது conduction, அதனுடைய applications and heat energy, heat transfer, இது எல்லாத்தையுமே thermal resistance எல்லாமே பார்த்துட்டோமா. Next one is convection. Okay. So இங்க in convection heat energy is transferred along with the movement of molecules. So முன்னாடி பார்த்த conductionல molecules movement இருக்காது. conductionல heat transfer எதனால நடக்குதுன்னா due to collision of molecules. ஆனா convectionல heat energy is transformed along with the movement of molecules. So convectionல movement of molecules இருக்கும், conductionல movement of molecules இருக்காது. So conductionல due to the collision of molecules, convectionல along with the movement of molecules. Example க்கு sea breeze, சில்லுன்னு காத்து இருக்குது பாத்தீங்களா, அந்த sea breeze வந்துட்டு, அதே மாதிரி land breeze, இது எல்லாமே வந்துட்டு example for convection.
ஸோ சீ ப்ரீஸில் நம்ம போனோம்னா சில்லுன்னு காத்தடிக்குது பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் அலாங் வித் த மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் convection of air is called as wind. Convection of air is called wind. ஸோ நமக்கு காற்று அடிக்கிறது பார்த்தீங்களா, அந்த காற்று அப்படிங்கிறது convection of air தான். That is heat energy is transferred along with the transfer of molecules. Next, monsoon is also an example of convection. Monsoon நமக்கு changes நடக்குது பார்த்தீங்களா. Monsoon is an example of convection. Example of convection. So இந்த conductionக்கும் convectionக்கும் major difference என்ன? Conductionல heat energy is transferred due to the collision of molecules. Convectionல heat energy is transferred along with the movement of molecules. Example sea breeze, land breeze. Convection of air அப்படிங்கிறது wind. நமக்கு மான்சூன் சேஞ்சஸ் பார்த்தீங்களா, அந்த மான்சூன் இஸ் ஆல்சோ எ எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வெக்ஷன். ஓகே, லாஸ்ட் ஃபைனல் ஒன் இஸ் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன். So, idhiliyum heat energy is transferred from hotter to colder region. So, heat energy is transferred from hotter region to the colder region. Here, a medium is needed. Medium is needed. அதாவது கண்டக்ஷன்லையும் கன்வெக்ஷன்லையும் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு மீடியம் தேவை கிடையாது. இது ஒரு மீடியம் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே ரேடியேஷனில் ஹாட்டரில் அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஹாட்டர் ரீஜியன்லேருந்து கோல்டர் ரீஜியனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு மீடியம் தேவைப்படும். ஸோ தட் இஸ் ஓகே. ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏருங்கிற மீடியம் இல்லை ஏதோ ஒரு மீடியம் வந்து நமக்கு தேவைப்படும் ஃபார் த ரேடியேஷன். இதே நேரத்தில் கண்டக்ஷனுக்கும் கன்வெக்ஷனுக்கும் நமக்கு எந்த ஒரு மீடியமும் தேவைப்படாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Properties of radiation. Okay, so என்னென்ன பார்த்தோம்னா, okay, this thermal radiation, have longer wavelength, lower frequency. Longer wavelength, lower frequency. Next one is lower energy. அதாவது ரெண்டு ஸ்பெக்ட்ரம் இருக்கும் நார்மலாக, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், தெர்மல் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை விட இந்த தெர்மல் ரேடியேஷனுக்கு லாங்கர் வேவ்லென்த், லோயர் ஃப்ரீக்வன்சி, லோயர் எனர்ஜி. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு. ஸோ இங்கே லாங்கர் வேவ்லென்த்னா அங்கே ஷார்ட்டர் வேவ்லென்த், லோயர் ஃப்ரீக்வன்சினா ஹையர் ஃப்ரீக்வன்சி, லோயர் எனர்ஜினா ஹையர் எனர்ஜி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு thermal radiation, so reflection and refraction. So இந்த reflection refraction என்னங்கிறத நம்ம 12th படிப்போம்.
So thermal radiation shows reflection and refraction. This is the one of the property. Next, thermal radii exhibit interference and diffraction. இதையும் நம்ம 12th பார்ப்போம். So it shows interference and diffraction or diffraction. Okay. Next, thermal radii when so for example இது ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்களா, இதுல தெர்மல் ரேடியேஷன் ஃபால் ஆகுது அப்படின்னா so it will create pressure on the surface. So thermal radiation creates pressure on the surface where it falls. So எந்த surface மேல விழுகுதோ அந்த surfaceல pressure create பண்ணும். So these are the properties of radiations. Next one is thermal expansion. Okay, so this is important. Thermal expansion. So மூணு types of thermal expansion இருக்கு. First one is linear expansion, areal expansion, volume expansion. So what are the types of thermal expansion கேட்டாங்கன்னா linear expansion, second one is areal expansion, third one is volume expansion. Okay, so இப்போ ஒவ்வொன்றை பத்தியும் டீடைலா பார்ப்போம். Okay, so first one linear expansion. ஓகேங்களா, so linear expansion அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ராட் இருக்கு. ஸோ இது ஒரு ராட். ஓகேங்களா, இதனுடைய லென்த்து L1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் சப்ளை பண்ணுறேன், ஹீட்டு நான் சப்ளை பண்ணுறேன். ஸோ இதனுடைய லென்த்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நான் del L அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஆஃப்டர் ஹீட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய டோட்டல் லென்த்து L2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம், L2 is equal to L1 plus del L எழுதலாமா, L1 plus del L. ஸோ இது ஒரு ராடு, இனிஷியலாக இருக்கக்கூடிய லென்த் L1, அதில் நான் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணிட்டேன். ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணோடனே இதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ எந்த அளவுக்கு லென்த்து இனிஷியல் லென்த்தை விட, அதாவது ஆரம்பத்தில் இருந்த லென்த்தை விட எவ்வளோ லென்த் அதிகமாயிருக்குன்னா del L. ஸோ இது ஃபைனல் லென்த். ஃபைனல் லென்த்துங்கிறது L1 plus del L அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த லென்த் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா, எனக்கு ஹீட் சப்ளை பண்ணனால இந்த அளவுக்கு லென்த் கூடியிருக்கா, இந்த del L லென்த் வந்து எதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா directly proportional to del theta. So del theta என்ன, நான் ஹீட் சப்ளை பண்ணியிருக்கேன்னா ஸோ இங்கே ஹீட் அதிகமாக இருக்கும், அடுத்து இங்கே கம்மியாக இருக்குமா. ஸோ திஸ் del L, this extra change in length directly proportional to del theta. Same way del L directly proportional to the length. ஸோ இந்த லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ, இனிஷியல் லென்த் L எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து இந்த del L சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் தான் என்ன எழுதலாம், del L is directly proportional to L into del theta. So L initial length L1, extra change ஆகக்கூடிய length del L. So இந்த del L ங்கிறது எந்த அளவுக்கு ஹீட்
சேஞ்ச் நடந்திருக்கு அதை பொறுத்தும், அதே மாதிரி இனிஷியல் லென்த் எவ்வளோ இருந்திருக்கு இதை ரெண்டு பொறுத்தும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக del L இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, இது ப்ரொபோர்ஷனாலிட்டி, இது வேற. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆல்ஃபாங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் del L இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா L del theta. ஸோ இந்த ஆல்ஃபா இருக்கு பார்த்தீங்களா, that is called coefficient of linear expansion. This is coefficient of linear expansion. ஸோ நல்லா பாருங்க, லீனியர் எக்ஸ்பென்ஷன்னா ஒரு ராட் எடுத்துக்கிறேன், அதனுடைய லென்த் L1, அதில் நான் ஹீட் சப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால அதனுடைய லென்த்து அதிகமாக இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய லென்த்து del L, இது ஃபைனல் லென்த்து ஹீட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ லென்த்து. ஸோ திஸ் L2 is equal to L1 ப்ளஸ் சேஞ்ச் ஆகிருக்க லென்த்து. ஸோ இந்த சேஞ்ச் ஆகிருக்க லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, எவ்வளோ ஹீட் சேஞ்ச் இருக்குது, இங்கே θ1 இங்கே θ2, ஓகேங்களா. அது ஃபைனலில் இங்கே θ2, ஓகேங்களா. இது இனிஷியலில். ஸோ directly proportional to the temperature change, directly proportional to the length. So del L directly proportional to L into del theta. So அதிலிருந்து இந்த proportionality remove பண்றதுக்காக ஒரு constant கொண்டு வரேன் alpha. That alpha is called as coefficient of linear expansion. Okay. So del L is equal to alpha del theta. So இதிலிருந்து எனக்கு alpha வேணும்னா alpha is equal to இந்த del L divided by L into del theta. ஓகேங்களா. ஸோ இப்போ del L அப்படிங்கிறது என்னது, சேஞ்ச் இன் லென்த், del theta அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சரா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு del L க்கு பதிலாக L1 மைனஸ் ஆர் L2 மைனஸ் L1 டிவைடட் பை இனிஷியல் லென்த் L1. ஸோ L1 into θ2 minus θ1. ஏன்னா இது del L ங்கிறது சேஞ்ச் இன் லென்த், இது சேஞ்ச் இன் இது. அதாவது இப்படி ராட் இருக்கு, இப்படி ராட் இனிஷியலா இருக்கிறதுல இது L1, அடுத்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, இது del L, இது டோட்டல் லென்த் L2. ஸோ இங்கே L1, இது L2வா. ஸோ இந்த சேஞ்ச் இன் லென்த், அடுத்து இங்கே θ1, இங்கே θ2. அதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு del L டிவைடட் பை L இன்டூ del θன்னு. ஸோ தட் இஸ் L2 மைனஸ் L1 டிவைடட் பை L1 இன்டூ θ2 மைனஸ் θ1. ஓகேங்களா. ஸோ எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு ஃபார்முலா வந்துச்சா, L2 இஸ் ஈக்குவல் டு L1 பிளஸ் del L, இந்த ஃபார்முலா இருக்கா. ஸோ இதே மாதிரி del L இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம ஃபார்முலா சொன்னோம், ஆல்ஃபா del 1 டெல்டா தீட்டா. இது ஒரு ஃபார்முலாவா. del L இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இந்த லென்த் L1 இன்டூ டெல்டா தீட்டாவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த del L கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ L2 is equal to L1 plus delta L. So L2 is equal to L1 plus in the delta L. Next delta L is equal to இதில் இருந்து alpha delta alpha L1 delta theta. சரிங்களா. இப்போ நான் இந்த del L கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். So L2 is equal to L1 plus alpha L1 delta theta. So இதில் இருந்து L2 is equal to L1 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 plus alpha delta theta. So this is the important in the coefficient of in the linear expansion. So change in length அப்படின்னு கேட்டாங்கன்னா, total length கேட்டாங்கன்னா L1 into 1 plus alpha delta theta. So இதில் எந்தெந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, first important one, first இந்த alpha is equal to del L divided by L into del theta. So first இந்த ஃபார்முலா இதிலிருந்து நம்ம assume பண்ணிட்டு, so these are the things. So finally இதுதான் ரொம்ப ரொம்ப important.
வாட் ஆர் த டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் ஆர் நியூ லென்த்னு கேட்டாங்கன்னா இனிஷியல் லென்த் இன்டூ 1 ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு இது கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இன்டூ டெம்பரேச்சர் சேஞ்ச். இந்த டெல் தீட்டாக்கு பதிலாக தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். So this is the linear expansion. Okay, right. Second one, areal expansion. Okay. So areal expansion அப்படினா என்னன்னா இனிஷியலா ஒரு ஏரியா A1 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இதை நான் ஹீட் சப்ளை கொடுக்குறேன். இப்படி ஏரியா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது டெல் ஏ, ஃபைனல் ஏரியா A2. சரிங்களா, ஸோ இனிஷியல் ஏரியா A1, ஹீட் சப்ளை கொடுக்குறேன், ஒரு டெல் ஏ அப்படிங்கிற அளவுக்கு ஏரியா சேஞ்ச் ஆகுது, ஃபைனல் ஏரியா A2. ஸோ இதில் இந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன எழுதிடலாம், A2 is equal to A1 plus del A. This is first point. Automatically this del A depends upon A வா, அங்க எப்படி del A directly proportional to L அதே மாதிரி இங்க del A directly proportional to initial area. Similarly del A directly proportional to del theta எல்லாமே சேஞ்ச் தான். ஓகேங்களா, லாஸ்ட்ல ஃபைனல்ல எழுத போறப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலா del A is proportional to A del theta ன்னு எழுதிருங்க. அங்கே L del theta, அங்கே என்ன பண்ணோம், ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆல்ஃபான்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்தோமா, இங்கே del A is equal to beta A del theta. So this beta is called as coefficient of areal expansion. Areal expansion. So this is the coefficient of areal expansion. So remaining thing எல்லாமே சேம் தான். Final answer would be A2 is equal to A1 into 1 plus beta delta theta. அங்க என்ன பண்ணோம், L2 is equal to L1 into 1 plus alpha delta theta. இந்த இடத்துல A2 is equal to A1 into 1 plus beta delta theta. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சிம்பிளா ஒன்றும் இல்லை, இதுலேருந்து பீட்டா கண்டுபிடிச்சோம்னா இது வரும், அந்த பீட்டாவில் கண்டுபிடிச்சி வழக்கமான கொண்டு போய் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get. ஸோ இதில் கொஸ்டின் இப்போ உங்களுக்கு பீட்டா கேட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பீட்டா கேட்டாங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ டிவைடட் பை ஏ into del theta. So del A க்கு பதிலா A2 minus A1, del theta க்கு பதிலா theta 1 minus theta 2. அதை இப்படி எழுதிக்கலாம். A1 divided by A1 into theta 2 minus theta 1. So automatically இந்த del A வை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா we can get this formula. So del A க்கு பதிலா A1 plus beta A1 del theta, A1 காமனா வெளிய எடுத்துட்டா A2 is equal to A1 into 1 plus beta delta theta. So இந்த delta theta க்கு பதிலா theta 2 minus theta 1. This is areal expansion. Similar to linear expansion. ஒன்னு படிச்சிட்டீங்கனாலே remaining two things is enough. Okay, next third one is volume expansion. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வால்யூம் எக்ஸ்பென்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கியூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா இதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். ஓகேங்களா, இது இனிஷியல் வால்யூம் V1. ஆட்டோமேட்டிக்கலாக ஹீட் கொடுக்குறப்ப இந்த வால்யூம் இப்போ எக்ஸ்ட்ரா சேஞ்ச் ஆகிடும். இது என்ன, ஸோ இது del V, இது V2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன, V2 is equal to V1 plus del V. This del V is directly proportional to V1. This del V is directly proportional to delta theta. இது எல்லாமே சேஞ்ச் தான், அப்படி தான் வரப்போகுது.
இது சிம்பிளாக இந்த இடத்துல v மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ del v is proportional to v delta theta. இந்த proportionality ரிமூவ் பண்ணுறதுக்காக del v is equal to gamma v delta theta ஒரு proportionality constant கொண்டு வரோம். So this gamma is coefficient of volume expansion. Coefficient of volume expansion similar to அந்த ரெண்டு மாதிரி தான் ஏரியல் லீனியர் இருக்கு பார்த்தீங்களா இது. ஸோ இதுல இருந்து எனக்கு காமா வேணும்னா சிம்பிளா gamma is equal to del v divided by v into delta theta. Same case. So gamma is equal to v2 minus v1 divided by v1 into theta 2 minus theta 1. Same case. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கலா இந்த del v கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் அப்படினா v2 is equal to ஓகேங்களா v2 is equal to v1 plus gamma v1 delta theta. So v2 is equal to v1 gamma delta 1 plus gamma delta theta. So linear expansion na 1 plus alpha delta theta, இது aerial expansion na 1 plus beta delta theta, இங்க 1 plus gamma delta theta. இவ்வளவுதான் difference. மத்த similar chain மூணு கேஸ்மே சேம் தான். Okay. Next thing, relation between alpha, beta, gamma, அல்லது ratio between alpha, beta, gamma. So alpha is to beta is to gamma. So alpha ங்கிறது linear வெறும் length மட்டுமா, so அதெல்லாம் L ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, பீட்டா ங்கிறது ஏரியா. அப்ப ஏரியாங்கிறது என்னது மீட்டர் ஸ்கொயர், அதாவது length into length. so இத L ஸ்கொயர். ஓகேவா? வால்யூம்ங்கிறது length into length into length. so L cube. so இத நம்ம டிஃபரன்ஷியேட் ரேஷியோல எடுத்தோம் அப்படினா இங்க del L by L is to 2 is to del L by L. இது எப்படி எடுக்கிறீங்கன்னா இது இஸ் டிஃபரன்ஷியேஷனல் ரேஷியோ. இங்க L cube நால 3 into del L by L. so எல்லாம் கேன்சல் பண்ணா alpha is to beta is to gamma is equal to 1 is to 2 is to 3. This is one of the important ratio. So what is the ratio of alpha is to another linear expansion, coefficient of linear expansion, coefficient of aerial expansion, coefficient of volume expansion. கேட்டாங்கன்னா 1 is to 2 is to 3. இது ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ ஓவரால் சம்மரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ லீனியர் aerial volume expansion. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் del L is equal to என்ன? alpha a delta theta. இங்க del A is equal to alpha L delta theta. del A is equal to beta A delta theta. இங்க del V is equal to gamma V delta theta. so இதுல இருந்து எனக்கு ஆல்பா வேணும்னா ஆட்டோமேட்டிக்கலா del L divided by L1 into delta theta or L into delta theta. சிம்பிளா. சிமிலரா இங்க பீட்டா வேணும் அப்படின்னா del A divided by A into delta theta. gamma வேணும் அப்படின்னா del B divided by B into delta theta. So finally இங்க இன்னொரு ஃபார்முலா L2 is equal to L1 into 1 plus alpha delta theta. So இங்க A2 is equal to A1 into 1 plus beta delta theta. ஓகேங்களா? இங்க V2 is equal to V1 into 1 plus gamma delta theta. எல்லாத்துலயுமே del theta common. del theta is equal to theta 2 minus theta 1. This is common for all. So this is the relation between linear, aerial and volume expansion. So up to this இந்த வீடியோல பாப்போம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹீட் கெபாசிட்டி அது எல்லாமே ஒரு 1 hour to 1.5 1 hour 15 minutes டாபிக் தான். In next video we will complete this lesson. So thank you for watching. Keep going on.